எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளரும் தமிழ் தேசிய ஊடகவியலாளருமா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா ஏகலைவன் அவர்கள் தன்னுடைய ராவணா வலைதளத்தில் ஒரு காணொலி வெளியிடுறாரு. அது என்ன காணொலி, யாரை பற்றினது அப்படின்னா கட்டபொம்மன் அவர்களை பற்றியது. அதாவது நம்முடைய ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை கூட நீ நாற்று நட்டாயா கலை பறித்தாயா அப்படின்ட்டு வெள்ளையர்களிடம் வீரவசனம் பேசி வெள்ளையர்களுக்கு வரி செலுத்த மறுத்து அதனால் வீரமரணம் எய்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு தோற்றத்தை இந்த படத்தில் காட்டாங்க இல்லையா. அந்த கட்டபொம்மன் அவர்கள் உண்மையாகவே அந்த சமயத்தில் என்ன செய்தார், வரலாற்றில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சில ஆவணங்களின் அடிப்படையில், அதாவது கட்டபொம்மன் அவர்களே தன்னுடைய கைப்பட எழுதிய கடிதம் மற்றும் அவருடைய சார்பாக இந்த வெள்ளக்கார கவர்னருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஐயா ஏகலைவன் அவர்கள் பேசுகிறாரு. அதுவும் அவர் தன்னுடைய சொந்த கருத்து பேசலை, அதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு விளக்க உரையும் கொடுக்கல. ஜஸ்ட்டு அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குதுன்றதை படித்து மட்டும் காட்டுறாரு. அப்படி படித்து காட்டும்போது அதில் என்ன சொல்லியிருக்குது, கட்டபொம்மன் அவர்கள் பலமுறை வெள்ளையர்களுக்கு வரி செலுத்துவதற்காக தயாராக இருந்து அப்புறம் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அல்லது தன்னுடைய கௌரவத்துக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ட்டு அஞ்சு நடுங்கிக்கிட்டு வெள்ளைக்காரர்களிடமே தான் அவர்களுடைய ஒரு அடிமை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கடிதம். அந்த கடிதத்தை ஐயா ஏகலைவன் அவர்கள் படித்து காட்டுறாரு. அதே போல் அந்த கடிதத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற பேர் ஒரு இடத்துல கூட இல்லை, அதுக்கு பதிலாக கட்டபொம்மன் நாயக் அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத அந்த கடிதத்தை வச்சு ஐயா ஏகலைவன் அவர்கள் சொல்கிறாரு. இந்த காணொலி சில மணி நேரங்கள்லேயே அவருக்கு சில ஃபோன் கால்ஸ் வருது, அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து, தெரியாத நம்பர்லேருந்து சில ஃபோன் கால்ஸ் வருது. அதில் ஒரு நம்பரை அவர் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன், அதாவது கட்டபொம்மன் சார்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவன், எப்படி என்ன தைரியம் தான் நீ இந்த காணொலி வெளியிடுவேன், நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னா உன்னை வாயை உடைக்காமல் போட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னை உண்டில்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. ஐயா ஏகலைவன் அவர்களும் சரி நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன படிமோ நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா இந்த காணொலி நான் அந்த வரலாற்று ஆவணத்துலேருந்து தான் நான் பேசுகிறேன், அப்படி நீங்கள் ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் கோர்ட்டில் வழக்கு போடுங்க, அந்த வழக்கு நான் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஐயா ஏகலைவன் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் ஆப்போசிட்டில் பேசுகிற அந்த நபர் அந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இயக்கம், அதோடைய தலைவர் அவர் பேசுகிறார். எனக்கு எல்லாம் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன்னை பற்றி நான் விசாரிச்சிட்டேன், உன் நம்பர் நான் யாருக்கிட்ட வாங்கினேன்னு தெரியுமா, ஒரு திராவிட இயக்க ஒரு தலைவர், நிறைய இயக்கங்கள் இருக்குது இல்லையா, அதில் ஒரு திராவிட இயக்க ஒரு தலைவர்கிட்ட தான் உன்னோட நம்பரையும் வாங்கினேன், உன்னை பற்றிய தகவல்களையும் வாங்கினேன், நீ யார் என்ன உன்னோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். நான் அந்த திராவிட இயக்க அந்த தலைவர்கிட்ட நாங்கள் நெருங்கிய தொடர்போடு தான் இருக்கிறோம், அதனால் உன்னை பற்றி எல்லாம் விசாரிச்சிட்டோம், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டியிருக்காரு. அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் தர அளவுக்கு அவர் மிரட்டியிருக்காரு. அது எல்லாமே பதிவாயிருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. சரியா, இதெல்லாம் நீங்கள் வச்சு நம்முடைய நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஐயா சுப்பையா அவர்களை பார்த்து ஒரு தடவை ஆட்காட்டி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், அதை நான் சொல்ல விரும்பலை. அப்படின்னு சொன்னதுனால ஏதோ நம்முடைய ஐயா சுப்பையா அவர்கள் தான் இந்த காட்டி கொடுத்த அல்லது இந்த மாதிரி தகவல்களை கசிய விட்டு அந்த கண்காணி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவர் இல்லை, உண்மையாகவே அவர் இல்லை. அதே போல் ஒரு திராவிட இயக்கத்தை வேற ஒரு திராவிட இயக்கத்தை வச்சிருக்கிற வேற ஒரு மூத்த தலைவர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் தான் இந்த ஐயா ஏகலைவன் அவர்களுடைய நம்பரையும் அவரை பற்றிய தகவல்களையும் அந்த நபருக்கு கொடுத்துருக்காரு. ஐயா ஏகலைவன் அவர்கள் தமிழ் தேசிய கருத்தியலை பேசுகிறாரு, திராவிட கருத்தியலுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், இதுக்கு எதிராக உங்களுடைய திராவிட கருத்தியால் முன்வைக்கலாம், மறுத்து பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவரை அழிக்க துடிக்கக்கூடிய அல்லது அவரை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அந்த ஒரு கும்பலுக்கு, அதாவது கட்டபொம்மன் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு இயக்க தலைவருக்கு, அவருக்கு ஏகலைவன் அவர்கள் பற்றிய தகவல்களையும் அவருடைய ஃபோன் நம்பரையும் வெளியிடுறது, இப்படிப்பட்ட கண்காணி வேலை பார்க்கறது இந்த திராவிட இயக்கத்தினர், அதாவது இயக்கத்தினர்னா அங்கே பின்னாடி கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி அப்படின்னு அந்த கும்பல், அதில் யாரோ ஒரு நபர் கிடையாது, அந்த இயக்கங்களை சார்ந்த தலைவர்களில் ஒருத்தர். இந்த தாப்பே தீக்கா தீ பேக்கா அப்படி ஏதோ கிடக்குது இல்லை, நிறைய கிடக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு இயக்க தலைவர் இந்த மாதிரி தகவல்களை கொடுக்குறாரு. அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடியவங்களாம் உண்மையிலே யார், தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக இந்த எல்லை வரைக்கும் அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க யார், அவங்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்ற கேள்வி இயல்பாக வருமா இல்லையா. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் சொர்க்கவாசல் அப்படின்ட்டு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த சொர்க்கவாசல் அப்படிங்கிற படம். அதில் கருணாஸோட கேரக்டருக்கு, அதாவது அதில் இருக்கிற ஒரு போலீஸோட கேரக்டருக்கு கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த கேரக்டர் கொஞ்சம் அதில்
தவறான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அப்படி அந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற பேர் ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு அந்த படத்தில் சூட்டப்பட்டதை அடுத்து மதுரையில் திருமங்கலம் பகுதியில் இருக்கிற நாயக்கர் இளைஞர் பேரவை அப்படிங்கிற அந்த இயக்கத்தோட மாநில தலைவர் போயிட்டு உயர்நீதிமன்ற கிளையில் மனு கொடுத்துருக்காரு. சரிங்களா? இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொன்று, தெலுங்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. என்ன படம் அப்படின்னா ராஜராஜ சோரா. பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது என்ன படம் அப்படின்னா அந்த பேரில் அந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரம் ஒரு திருடன். அந்த திருடனை பற்றின கதனை தான் அந்த ராஜராஜ சோரா அப்படிங்கிறது. அந்த திருடனோட பேர் தான் ராஜராஜ சோரா. சோரானா திருடன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் நான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் கடைசியில் வரும் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட அப்படின்ட்டு அந்த பட்டங்கள்லாம் அப்படியே பேக்ரவுண்டில் அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. அந்த கதாபாத்திரம் வந்து நகைகளெல்லாம் உடம்புல போட்டுக்கிட்டு அந்த கிரீடத்தை மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக அந்த கதாபாத்திரம் ஒரு திருடங்கிறதுனால அது திருடுபட்ட நகைகளாக தான் இருக்கும். ஒரு அரசன் போல ஒரு தோற்றத்தில் அப்படியே ஒரு மேலே வருது. அதை வந்து ஃபோக்கஸில் காட்டுறாங்க. ஒரு திருட்டு மொழியோட அந்த கேரக்டர் அப்படியே மேலே வருது. அதை ஃபோக்கஸில் காட்டும்போது பேக்ரவுண்டில் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ ராஜ சோரா அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. இங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாறு இவங்க சொல்றது, அதாவது வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார், இப்படி வந்து அவர்களுக்கு வரிகட்ட மறுத்து தூக்கிலிடப்பட்டு வீரமரணம் எய்தினார் அப்படின்ற அந்த கட்டபொம்மன் அவர்களுடைய வரலாறு வந்து அதாவது வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் பேசுனதுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு, ஒரு படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு கட்டபொம்மன் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்க மனு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவர்களுடைய அந்த பற்று, அந்த இனப்பற்று அது எப்படி இருக்குது? இங்கே இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழர்களுடைய பெருமை, வரலாற்று பேரரசன் ராஜராஜ சோழனை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஆந்திராவில் தெலுங்கு சினிமாவில் ராஜராஜ சோரா, ராஜராஜ திருடன் அப்படின்னு பேர் வச்சு ஒரு படம் வெளிவருது. ராஜராஜ சோழனை எத்தனையோ தமிழ் குடிகள் இவர் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர், என் வரலாற்று அடிப்படையில் இவர் எங்களுடைய குடியை சேர்ந்தவர் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் பெருமை கொண்டாடுகிறாங்க. ராஜராஜ சோழன் அவர்களுடைய சதய விழா வரும்போது போட்டுக்கிறாங்க, பட்டம் போட்டுக்கிறாங்க. ராஜராஜ சோழன் இவர், ராஜராஜ சோழன் இவர் அப்படின்னு பட்டம் போட்டுக்கிறாங்க, பெருமை கொண்டாடுகிறாங்க. ஆனால் ஒரு தமிழ் பேரரசன், தமிழர்களுடைய பெருமை, தமிழர்களுடைய அடையாளம் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பேரரசனை அங்கே தெலுங்கு சினிமாவில் வந்து ராஜராஜ சோரா, ராஜராஜ திருடன் அப்படின்ட்டு ஒரு திருட்டு கதாபாத்திரத்துக்கு பேர் வச்சு படத்தோட டைட்டிலே அதான் வச்சு படம் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழர்கள் யாருமே அதுக்கு பெருசாக கொந்தளிச்ச மாதிரியோ அல்லது அதுக்கு ஒரு வலிமையான ஒரு போராட்டமோ கண்டனமோ செலுத்தின மாதிரியோ அல்லது அதுக்கு எதிராக சட்டப்படி எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியுமோ எதுவும் இல்லை. சரி, தமிழர்களை விட்டுருங்கப்பா, குறைஞ்சபட்சம் இவன் எங்காலு, நாங்கள் சோழர்களுடைய வாரிசுகள், ராஜராஜ சோழன் வந்து நான் அவர்களுடைய வம்சாவழி வந்தவன்ட்டு சொல்லிக்கொள்ளக்கூடிய எத்தனையோ தமிழ் குடிகள் இருக்குல்ல, அந்த குடிகள் ஏதாவது இதை கையில் எடுத்துச்சா? இவங்க ஏதாச்சும் வலிமையான ஒரு கண்டனத்தையோ ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு பார்த்தா அதையும் காணும். அப்போது இந்த பக்கம் அவர்களுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குது, அவர்களுடைய பற்று எந்த அளவுக்கு இருக்குது, அவர்கள் கட்டமைத்துள்ள ஒரு கதாபாத்திரத்திற்கு, ஒரு வரலாற்று கதாபாத்திரத்திற்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு வர்ற மாதிரி ஏதாச்சும் நடந்தாலோ அவர்களுடைய தலைவர்களுக்கு அல்லது அவர்கள் தங்களுடைய அடையாளமாக கருதுபவர்களுக்கு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கெட்ட பெயரோ அல்லது சின்னதாக ஏதாச்சும் ஒரு பழிச்சொல்ல வந்துட்டா அவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அவங்க கொந்தளிக்கிறதும் அவர்கள் அதற்கான போராட்டங்களை நடத்துவதும் அங்கே எப்படி இருக்குது? இங்கே மாபெரும் தமிழ் மன்னன் இங்கே வந்து அனாதையாக கிடக்கிறான், கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல். இது எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்னடா தமிழர்களுக்குள்ள இப்படியாடா ஒற்றுமையின்மை, இப்படியாடா ஒரு எதையுமே கண்டுக்காமல் ஒரு அடையாளம் போனால் பரவாயில்ல, பெருமை தமிழர்களுடைய பெருமை போனால் பரவாயில்ல, இனமே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தமிழர்கள் இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வேதனையாக இருக்குது. இனப்பற்றுனா என்ன, மொழி பற்றுனா என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிற மொழியாளர்கள்கிட்ட தான் தமிழர்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள பார்த்தாவது அந்த இனப்பற்றும் அது எல்லாமே வரணும். அப்படி வரல அப்படின்னா காலத்துக்கும் தமிழர்கள் ஆளப்படுவார்களே தவிர ஒரு நாளும் ஆள மாட்டார்கள். இந்த நிலை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.